வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ஊடகவியலாளர் சந்திப்புக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் அன்பு கலந்த வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சீமான் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாலையில் கல் தானே நேரடியாக ஏறி இறக்கி நடத்திய போராட்டத்திற்கு கண்டன பதிவு செய்துள்ளார். அந்த பதிவின் போது கல்லை மதுபானத்தோடு ஒப்பிட்டு கள்ளச்சாராயம் விற்கிறது தப்பு, சாராயம் காய்ச்சறது தப்பு, டாஸ்மாக் நடத்துறது தப்பு, கஞ்சா நடத்துறது தப்பு, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் போதைப் பொருள், கல்லும் போதைப் பொருள் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கருத்தை தெரிவிக்கிறார். அவர் ஒரு மருத்துவம் படிச்சிருக்காரு, நாங்க நம்புறோம். தமிழ்நாடு அரசினுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமாகட்டும், இந்திய அரசினுடைய தேசிய உணவு பதப்படுத்தல் மற்றும் மேலாண்மை நிறுவனம் தஞ்சாவூர்ல இருக்கு. இந்த நிறுவனம் ஆய்வு செஞ்சு, இது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பல்வேறு ஆய்வறிக்கைகள் இருக்கிறது. கல்லுல 20க்கும் மேற்பட்ட சத்துக்கள் இருக்கிறது. இதை நாங்க துண்டறிக்கையாவே போட்டிருக்கிறோம், வெளியிட்டிருக்கிறோம். இவ்வளவு சத்துக்கள் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய ஒரு மரபு உணவு பானம், இந்த பானத்தை அவர் மதுவோடு இணைத்து பேசுகிறார். தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வன்னியரசு இதை பேசுறார். பொது உடைமை அமைப்பிலிருந்தும் சில தலைவர்கள் அதை பேசிட்டு இருக்கிறார். ஒரு அறிவியல் பூர்வமான ஆய்வை மத்திய அரசு நிறுவனம் மேற்கொண்டிருக்கிறது, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மேற்கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா ஆய்வு முடிவுகளுமே கல் ஒரு உணவு என்பதற்கான தரவுகள் இருக்கிறது. இந்திய அரசினுடைய ICMR சொல்லக்கூடிய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம், அதுக்கு கீழே இயங்கக்கூடிய தேசிய ஊட்டச்சத்து ஆய்வு நிறுவனம் கல்லை உணவாக அங்கீகரித்து அதற்கு ஒரு குறியீட்டு எண், கோடு நம்பர் கொடுத்திருக்குது. எல்லா உணவுக்கும் ஒரு கோடு நம்பர் கொடுத்திருக்காங்க, எல்லா உணவுப் பொருளுக்கும். அதுபோல கல்லுக்கும் ஒரு குறியீட்டு எண் K001 ஒரு குறியீட்டு எண்ணை கொடுத்திருக்கிறாங்க, உணவுப் பொருளாக அங்கீகரித்திருக்கிறார்கள். FSSAI சொல்லக்கூடிய அமைப்பு, இந்திய உணவுப்படுத்தல் கட்டுப்பாட்டு நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய ஆய்வறிக்கையிலும் சரி, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது BIS சொல்லுவோம், இந்திய தர நிர்ணய ஆணையம், அதுவும் பார்த்தீங்கன்னா 5% மேல் ஆல்கஹால் அளவு இருந்தா மட்டும்தான் அது மதுபானம் மிக தெளிவா சொல்லியிருக்கு. கல்லுல 2 முதல் 4% மட்டுமே அந்த ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கிறதா மத்திய அரசாங்கத்தினுடைய அறிக்கை மிக தெளிவாக தெரிவிக்கிறது. எனவேதான் 15 ஆண்டுகளுக்கு மேலாக கோவை, திருப்பூர் மாவட்டங்களிலே தென்னையிலிருந்து விவசாயிகள் கல்லை ஒரு உரிமை போராட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த உரிமை போராட்டத்தின் போது காவல்துறை பல முறை இவர்களை எல்லாம் தமிழ்நாடு மதுவிலக்கு தடை சட்டத்தின் கீழே கைது செய்திருக்கிறது, வழக்குகளை பதிவு செய்திருக்கிறது, நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறாங்க. ஆனால் எந்த வழக்கிலுமே தண்டனை வழங்கப்படவில்லை, எல்லா வழக்குகளுமே விடுதலையாகி இருக்கிறது. காவல்துறையால் நீதிமன்றத்தில் கல் ஒரு மதுபானம் என்று நிரூபிக்க முடியல. இன்னைக்கு பீர்ல 8 to 12% ஆல்கஹால் இருக்கு, பிராண்டி விஸ்கி எல்லாமே 42%, 50% போயாச்சு. அதுல இருக்கிறது முழுக்க முழுக்க ஒரு தொழிற்சாலை தயாரிக்கப்பட்ட எத்தனால் தான். அது முழுக்க முழுக்க விஷம், மெல்ல கொல்லும் விஷம். ஆக மெல்ல கொல்லும் விஷத்தோடு உடலுக்கு பல்வேறு தீமைகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த மது வகைகளோடு கல்லை, 20க்கும் மேற்பட்ட சத்துக்கள் இருக்கக்கூடிய கல்லை, விட்டமின் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது,
அமினோ அமிலங்கள் இருக்குது, புரோட்டீன் இருக்குது. நான் உங்களுக்கு படிச்சே காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறேன். விட்டமின் B1, B5, B7, B12, B2, B3, ஃபோலிக் ஆசிட், கோலின், விட்டமின் சி, அது பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் சொல்லக்கூடிய தாதுக்கள், உடம்புக்கு நாம இயங்குவதற்கு தேவையான தாதுக்கள், பாஸ்பரஸ், கால்சியம், சோடியம், ஜிங்க், காப்பர், நைட்ரஜன், பொட்டாசியம், மெக்னீசியம், குளோரின், போரான், இது மாதிரி அது ஒரு 13 வகையான தாதுக்கள் கல்லில் இருக்குது. இவை எல்லாமே இயற்கையாக தென்னம்பாளையிலிருந்து இருந்து பனம்பாளையிலிருந்து வரக்கூடிய அந்த சாறு இயற்கையாக நொதிப்பதால் கிடைக்கக்கூடிய சத்துக்கள். ஆக ஒரு மருத்துவராக இருக்கக்கூடிய புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு மருத்துவராக இருந்துட்டு இது சம்பந்தப்பட்ட எந்த ஆய்வுமே மேற்கொள்ளாம உள்நோக்கத்தோடு வன்மத்தோடு பேசுகிறார். அவர் ஒரு சாதி வெறியோடு பேசுகிறார். கல் என்பது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய உரிமை. உலக அளவில் எந்த நாட்டிலும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கல்லுக்கு தடை கிடையாது. மதுவிலக்கு இருக்கக்கூடிய பீகாரில் கூட கல்லுக்கு தடை கிடையாது. தமிழ்நாட்டில் இருந்து பகுத்தறிவு, பொது உடைமை, புரட்சி பேசுகிற போராளிகள் கல்லுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இவர்கள் எல்லோரையுமே நாங்கள் போலி போராளிகள் என்கிறோம். போங்க பக்கத்து மாநிலம் கேரளாவுக்கு போங்க, கேரள அரசாங்கத்தோட ஆவணங்கள் எடுத்து பாருங்க. ஒட்டுமொத்த சமூகமும் இன்னைக்கு கல்லை குடித்து உடல் நலத்தை மிகச்சரியாக வைத்திருக்கிறாங்க. இங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எல்லாமே இந்த டாஸ்மாக்ல பிராந்தி பீர் விற்கக்கூடிய நிறுவனங்களுடைய கைக்கூலிகள். இவங்கிட்ட காசு வாங்கிட்டு இவங்க எல்லாம் தேர்தலை செலவு பண்ணி ஓட்டுக்கு வர்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா கேரளாவில் எடுத்துக்கலாம், அதுக்கு ஆதாரப்பூர்வமா கேரளாவில் நம்ம பேசலாம். கேரளாவில் அந்நிய மதுபானங்களுடைய விற்பனையும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது, கல்லுடைய விற்பனையும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அங்க கல் வந்ததால அந்நிய மதுபான விற்பனை குறையவே இல்லை. அப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்தியாவில் மதுபானத்தை தயாரிச்சு விற்கிறான், அந்த நிறுவனங்கிட்ட காசு வாங்கிட்டு தேர்தலை சந்திக்கிறாங்க. நான் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமிக்கு நேரடியாக கேட்கிறேன், போன முறை நின்னீங்களே அஇஅதிமுக கூட்டணியில் தென்காசியில் நின்னீங்களே, அங்க டாஸ்மாக்ல வந்த வருமானத்துல உங்களுக்கு தேர்தல் பணம் கொடுத்தாங்க, பொட்டி கொடுத்தாங்க. நாங்க பூர்ண மதுவிலக்கத்தை ஆதரிக்கிறோம், நாங்க எந்த மதுவிலக்கு நடத்துகிற சாராய நடத்த எந்த அரசியல் கட்சியில் கூட்டணி வைக்க மாட்டோம், குடிக்கிறவனும் எனக்கு ஓட்டு போடணும்னு சொல்ற உங்களுக்கு தைரியம் இருக்கா, துப்பு இருக்கா நாங்க கேட்கிறோம். ஆக டாஸ்மாக் நடத்துற கட்சிகளோட கூட்டணி வச்சுக்குவீங்க, அவங்கிட்ட காசு வாங்கிக்குவீங்க, தேர்தலை சந்திப்பீங்க, மக்களை ஏமாத்துவீங்க, அப்ப குடிக்கிற ஓட்டு புறா வேணும். ஆனா உணவு பணம் கல்லுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களே. ஆக இவர் படித்து மருத்துவரானாரா இல்ல வேற ஏதாவது வகையில மருத்துவர்களுக்கு சந்தேகமா இருக்கிறது. கல் இருக்கிற போராட்டத்தை நடத்தினா 1000 அறுவலோட வருவாராம். நான் கேட்கிறேன், ஏறும் போரும் விவசாயிகளுடைய குலத்தொழில் உங்களுக்கு அருவாள் பிடிக்கும் போது எங்க கையில பூ பொறிச்சிட்டு இருக்குமா? கிருஷ்ணசாமியோட கை அருவாள் பிடிக்கும் போது எங்க கை பூ பொறிச்சிட்டு இருக்குமா? வன்முறையை தூண்டுகிறார். தமிழ்நாடு காவல்துறை உடனடியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யணும், அவர்களை சிறையில் அடிக்கும். பொது ஒழுங்குக்கு, பொது அமைதிக்கு அவர் பங்கம் விளைவிக்கிறார். எனவே கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த அந்நிய சாராய அதிபர்களோடு கூட்டு வைத்துக் கொண்டு உள்நாட்டு மதுபானமும் கிடையாது, சத்து பானம், மரபு உணவு பானம், மத்திய அரசினுடைய எல்லா துறைகளும் மிக தெளிவாக சொல்லிருச்சு. 23க்கு மேற்பட்ட சத்துக்கள் இருக்குது. சித்த மருத்துவத்தில் 70 நோய்களுக்கு இது மருந்து. ஆக இப்படி இருக்கக்கூடிய கல்லு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் சதி காரணமாக அந்நிய கைக்கூலி அரசியல் கட்சிகளால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் உரிமையாக இறக்கி வித்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கூட கல் இறக்கி கொண்டு வச்சிருக்கிறோம். இந்த கல் எடுத்து கல் வச்சிருக்கிறோம். இந்த கல்லை குடிச்சிட்டு நீங்க போனீங்கன்னா காவல்துறையில அந்த ஊதுகுழல் சோதனை பண்ணுவாங்க, அதுல கூட இது அகப்படாது. இந்த ஊதுகுழல் சோதனை இந்த கல் அகப்படாது. ஊதுனீங்கன்னா அந்த மீட்டர் வேலை செய்யாது. ஆக இது ஒரு மதுபானம் அல்ல, உணவு பொருள்.
சித்த மருத்துவத்தில் 70க்கும் மேற்பட்ட நோய்களுக்கு இது மருந்து. 23 மேற்பட்ட சத்துக்கள் இருக்கிற ஒரு மதுபான பட்டியலை கொண்டு வர்றீங்க. சிபிஎம் அண்ணன் சண்முகம் அவர்கள் சொல்றாங்க கல்ல 3 வேளை சாப்பிட முடியுமான்னு. எந்த உணவுப் பொருளையுமே மனுஷன் 3 வேளை ஒரே வேளை 3 வேளை சாப்பிட முடியுமா? அரிசி மட்டும் 3 வேளை சாப்பிட முடியுமா? பழங்களை மட்டும் 3 வேளை சாப்பிட முடியுமா? அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. பஞ்சாமிர்தமானாலும் அளவா சாப்பிட்டத உடம்பு எடுத்துக்கும். திருப்பதி லட்டானாலும் அளவா சாப்பிட்டத உடம்பு எடுத்துக்கும். ஆக எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. உடனே ஐயோ கலப்படம் நடக்கிறாங்க. நாட்டில் எதுலயே கலப்படம் இல்ல, உணவுப் பொருள் கலப்படம் நடக்குது. மக்கள் செத்து செத்து மடிஞ்சிட்டு இருக்கிறான். அதை பத்தி எல்லாம் பேசவே இல்லை. கள்ளச்சாராயம் ஆறா ஓடுது, அதை பத்தி எல்லாம் பேசுறது இல்ல. அதெல்லாம் உங்க கூட்டணி கட்சி தான் வாங்கி வித்துட்டு இருக்கிறாங்க, அவங்க தான் காப்பாத்திட்டு இருக்காங்க, ஆதரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆக ஒட்டுமொத்தமாக பெரும்பாலான அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் இப்ப பாரதிய ஜனதா கட்சி கல்லுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் மேடைக்கு வந்து கல்லு குடிச்சார். டிடிவி தினகரன் வந்திருக்கார். சீமான் வந்து கல்லு குடிச்சிருக்கிறார். அதோடு நிறைய கட்சிகள் கல்லுக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவு செய்யறாங்க. இதே கட்சிகள் எல்லாம் கேரளாவில் இருக்குது. அங்க போய் கல்லுக்கு தடை விதிக்கிறோம், கல் ஒரு மோசமான பொருள், இந்த கட்சியில் போய் கேரளாவில் பேச முடியுமா? தைரியம் இருக்கா? கர்நாடகாவில் போய் நீ பேச முடியுமா? தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கிட்டு தமிழோட மரபுபானத்துக்கு எதிராக பேசுறீங்கன்னா இந்த அரசியல் கட்சிகளை எல்லாம் தேர்தல் நேரத்தில் விவசாயிகள் குறித்து வைத்திருந்து புறக்கணிக்க வேண்டும். கல்லுக்கு எதிராக ஒருத்தன் பேசினா அவங்க வீழ்த்தப்படணும். சட்டசபையில் பேசினார் பொன்முடி, கல்லு அது இறக்குற மாதிரி இறக்குவாங்க, கலக்கிற மாதிரி கலக்கிடுவாங்க. இன்னைக்கு அவர் வாழ்க்கை கலங்கி போய் நிக்கவே இல்லையா? நடுரோட்ட நிக்கிறையா இல்லையா? விவசாய சாப் உன்னை சும்மா விட்டதா? உண்மைக்கு எதிராக நீதிக்கு எதிராக பேசினியே, இன்னைக்கு என்னாச்சு? உன் வாழ்க்கை போச்சா இல்லையா? ஆக கல்லுக்கு எதிராக யார் உண்மைக்கு மாறாக, நீதிக்கு முரணாக, அறிவியலுக்கு எதிராக பேசுற முட்டா பைய போற பயல் பேசினாலும் அவங்களுக்கு அரசியல் வாழ்க்கை நீடிக்காது, நிலைக்காது. இதுதான் வரலாறு. அதான் தர்மம் வெல்லும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமே இந்த கல் பிரச்சனை தான். இந்த தேர்தலுக்குள்ள தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் குறிப்பா கவனிக்கணும். நீங்க பகுத்தறிவு பேசுறீங்க, அரசு நிறுவனங்களுக்கு கொடுத்திருக்க இந்த அறிவியல் பூர்வ ஆய்வு பாருங்க. கேரளாவுக்கு அடிக்கடி போறீங்க, கேரளா முதல்வர் இங்க வர்றாரு, கேரளாவில் எப்படி கல்ல வெற்றிகரமா அமல்படுத்திருக்காங்கன்னு பாருங்க. பார்த்துட்டு அதை அமல்படுத்துங்க. எதுக்கு எடுத்தாலும் கேரளா மாடல் செல்லக்கூடிய பொது உடைமை கட்சிகள் சிபிஎம் அவங்களை கேட்கிறோம். தமிழ்நாட்டில் கல்லை முன்னெடுக்கணும், கல்லுக்கு தடை நீக்கணும்னு பேச வேண்டிய கட்சிகளை முதல்ல இந்த 2 கட்சிகள் தான் பேசணும். ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இப்ப கேரளாவில் மட்டும், தமிழ்நாட்டில் மட்டும் வந்து என்னாச்சு? ஆக தொடர்ச்சியாக கல்லுக்கு எதிராக இனி யார் பரப்புரை செய்தாலும் அவர்களுடைய சங்க அலுவலகமாக இருந்தாலும் சரி, கட்சி அலுவலகமாக இருந்தாலும் சரி, நாங்கள் தொடர்ச்சியாக அவர்கள் வருத்தம் தெரிவிக்கும் வரை, மன்னிப்பு கேட்கும் வரை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கமும் கல் போராளிகளும் இணைந்து மாபெரும் முற்றுகையை விரைவில் நடத்துள்ளோம் என்பதை இந்த சந்திப்பின் வாயிலாக நாங்கள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் சண்முகம் அவர்கள் நான் மிகவும் மதிக்கத்தக்க போராளி. அண்ணன் சண்முகம் அவர்கள் ஆட்சி நடக்கூடிய கேரளா கூட்டிட்டு போய், அண்ணா பாருங்க கல்லுக்கடை நடக்குது, விவசாயிகள் கல்ல இருக்கிறாங்க, தொழிலாளிகள் கல்ல இருக்கிறாங்க, கல்ல மக்கள் குடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு கூட்டிட்டு போய் அண்ணனை கேரளா வச்சுதான் சோதனை பண்ணணும். எதுக்கு எடுத்தாலும் கேரளா மாடல் அண்ணன் சொல்றீங்க, தீக்கத்துல பக்கம் நாங்க தான் வரவேற்கிறோம். நல்ல மாற்றங்களை, முன்னேற்றங்களை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வரவேற்கிறது. 3 வேளையும் கொடுக்கணும். 3 வேளையும் ஏதாவது ஒரு உணவுப் பொருள் 3 வேளை ஒரு மனுஷன் சாப்பிட முடியுமா? அமிர்தமே இருந்தாலும் சரி, இனிப்பாகட்டும், காரமாகட்டும், அரிசியா இருக்கட்டும், உணவா இருக்கட்டும், எதையுமே 3 நேரம் தொடர்ச்சி சாப்பிட முடியுமா? உடம்பு ஏத்துக்குமா? ஏத்துக்காது. ஆனா அண்ணன் அவர்கள் இன்னொன்னு நீங்க கவனிக்கணும், அவர் கல்லுக்கு தடை நீக்க வேண்டும் சொல்லியிருக்கார். அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனா கல்லை 3 வேளையும் சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது ஒரு மதுபானம் சொல்லியிருக்கார். அதை நாங்கள் மறுக்கிறோம். அதற்கு அறிவியல் பூர்வமான தரவுகள் எங்களிடம் இருக்கிறது. தீர்மானம் என்பது கல் இறக்கும் போராட்டத்தை நடத்தினா 1000 அருவாளோட வருவேன்னு சொல்லி அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்லி இருக்கிறார். 1000 அருவாளோட அவர் வந்தா இங்க 1,00,000 அருவாளோட நாங்க போவோம். அவருக்கு மட்டும் அருவாள் எடுக்க தெரியுமா? எங்களுக்கு எடுக்க தெரியாதா?
எனவே அவர் நேற்று தெரிவித்த கருத்து என்பது சட்டவிரோத கருத்து. விவசாயிகளை வன்முறைக்கு தூண்டுகிறார், பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறார். எனவே அவர் மீது தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்னும் தமிழ்நாடு அரசுக்கும் நாங்கள் ஒரு சவால் விடுக்கிறோம். கல்லை தமிழ்நாடு அரசும் அதிகாரிகளும் ஆளுங்கட்சியினர் எந்த கட்சியா இருந்தாலும் கல்லை நீங்கள் போதை பொருள் நிரூபிச்சுட்டா, ஏற்கனவே கல் இயக்கத்தின் சார்பிலும் சரி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு 10 கோடி ரூபாய் பரிசு அறிவிச்சிருக்கிறோம். தைரியம் இருந்தா வாங்க, தேர்தல் செலவுக்கு காசாச்சு இல்ல, வாங்கிக்கலாம்ல, வெல்றதுக்கு தகுதி இருக்கா? ஏன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய ஆய்வறிக்கையில் தெளிவாக இருக்கிறது, அறிவியல் பூர்வமாக கல் உணவு என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த போட்டிக்கான யாரும் வர்றதில்லை, இந்த சவாலை ஏற்றிருக்க யாரும் தயார் இல்லை, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஓடி போயிட்டு என்ன பண்றது, ஊடகவியலாளர் சந்திப்பு நடத்தி உடனே கல்லுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இவர்களெல்லாம் அந்நிய கைக்கூலிகள்.